Hello friends, welcome to Ronnie Tailors. புடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்ல போட்டு. திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதை வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பால் செயின் வந்து கருத்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பால் செயின் வந்து ரொம்ப சைனிங்காக இல்லாமல் கொஞ்சம் டல் கோல்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கருத்து போகாது. அப்படி இல்லை அப்படின்னா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சுகர் பீட்ஸு ஆன்டிக் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கருத்து போகாமல் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்மால் சைஸ் ஸ்டோனும் அதுக்கப்புறம் திலகம் ஷேப் ஸ்டோனும் நான் போடுறேன். ஸ்டோன் போடுறது வந்து எல்லாம் ஒன்று போல் இருக்கிற மாதிரி போடணும். இப்போ ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங்கை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்ததில் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு அப்புறம் இந்த ஸ்டோனுக்கு நேராக வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். 4 சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த 2 ஸ்டோனுக்கு இடையிலையும் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் மேலே தள்ளி திரும்ப நம்பர் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். 2 சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். வி ஷேப்பில் எடுத்திருக்கேன். ஒன்று ரைட் சைடு ஒன்று லெஃப்டில் பார்க்குற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் 2க்கும் நடுவுலையும் திரும்பவும் நம்ம வந்து 2 சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே இல்லையா? இப்போ திரும்பவும் நம்ம இங்கே போட்டிருக்கதே மாதிரி இதில் போட்டுக்கலாம். இதே மெத்தடில் நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி இங்கேயும் போடணும். ஸ்லீவோட லெங்த் எந்த அளவுக்கோ அந்த அளவு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அதே இதில் போடணும். இது வந்து மேலே போடாமல் அடிப்பகுதியில் வராத மாதிரிக்கு இந்த ஸ்டோனெல்லாம் போடணும். இது போட்டிருக்கதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து அங்கங்கே ஒரு ஸ்டோன் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ், ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து சென்டர் பகுதியில், ஸ்லீவோட சென்டர் பகுதியில் 2 சர்க்கிள் போட்டுக்கலாம். ரெண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு 2க்கும் நேர் மேலே இப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் பகுதியில் நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்டோனை சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங்கை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு ஓவல் சைஸ் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஒரு நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ், ஒரு சீக்வன்ஸ். இது மாதிரியே எல்லாமே போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் ஸ்டோனை சுற்றிலும் ஓவல் சைஸ் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம பீட்ஸ் எல்லாம் ஃப்ளவர்லாம் போட்டுட்டு இந்த வளைவில் நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. பால் செயின் வந்து கருத்து போயிடும்னு நினைக்கிறவங்க வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஐஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் பர்பிள் கலரில், அதை போட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்டோன் ட்ரை அதுக்குள்ளேயும் பீட்ஸ் போட்டுடலாம். அதில் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸும் எடுத்திருக்கேன். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, ஒரு சீக்வன்ஸ். இப்போ நம்ம வந்து பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு நான் ஸ்டோனை சுற்றிலும் பீட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து அங்கங்கே வந்து ஒன் சைட் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம்.
இது நம்ம போட்டுக்கிறது வந்து ஸ்லீவோட டிசைன் போட்டிருக்கோம். ஸ்லீவோட ஒயர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பீட்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்கோட டிசைன் வந்து இந்த பார்டர் லைன் மட்டும் வரும். பாருங்கள், முடிச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு கிராண்டான லுக்கில் இருக்குது. ரொம்ப ஈஸியான டிசைன் இது. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.